பங்கேற்ற கூட்டத்தில் பண்ணுக்கும் அவர் மிரட்டப்பட்டதா ஒரு தகவல் வருது. அதை எப்படி பார்க்க அவர் உண்மையே சொன்னார் அந்த இடத்துல. ஏன்னா அவர் ஒரு தொழில் செய்கிறதுனால நடைமுறையில் அவர் சந்திக்கிற பிரச்சனையை சொன்னார். நான் நினச்சேன் அந்த மேடையிலே நிதி அமைச்சர் நான் சொல்கிறதுக்கு நன்றி, நிச்சயமாக நான் இந்த மாதிரி அதாவது பட்டர் அண்ட் ஜாம் வச்சதுக்கு ஒரு சிஎஸ்டியோட நீக்குவேன்னு அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த நிதி அமைச்சர் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது வருத்தம் அளிக்கிறது. யார் அண்ணாமலைன்றது யாருங்க? எனக்கு அதை பற்றி தகவல் தெரியலங்க. இல்லை, இன்னைக்கு முதலமைச்சரோட அறிக்கையிலே இருக்குங்க. கிட்டத்தட்ட 7600 கோடி இருக்கும் மேலே புதிய முதலீடு பெற்று வந்திருக்காங்கன்றது. இதில் ஏற்கனவே நிறுவனம்னா முதலீடு புதுசு தானங்க. முதலீடு நிறுவனம் புதிய நிறுவனங்கள் இருக்குது. ஏதோ 1-2 பழைய நிறுவனங்கள்னாலும் முதலீடு என்பது புதுசு தான். அதனால் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சருடைய இந்த பயணம் வெற்றிகரமாக்கிட்டுருக்கு. ஒரு எதிர்கட்சியில் உள்ளவங்க எப்படி இதை பாராட்டுவார்கள் என்பதை எதிர்பார்க்க முடியும். அதனால் அவர் சொன்னது அவர் எதிர்கட்சியாக அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி எங்களுடைய முதலமைச்சருடைய பயணம் வெற்றிகரமாக முடிந்துள்ளது. கிட்டத்தட்ட 7600 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு தமிழகத்துக்கு வந்திருக்கு. தமிழகத்தில் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக டாஸ்மாக் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கான நிறுத்துறதுக்கான ஏதாவது ஆலோசனை இருக்கா? இல்லை சமூகத்திற்குனால கொஞ்சம் நீங்கள் நாங்கள் எங்கள் திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோங்க. அதை பற்றி ஏதாவது கேளுங்க. சரி, நன்றிங்க. தமிழ்நாடு அளவில் எல்லா பணிபுரியும் மகளிர் விடுதி, தனியார் விடுதிகளையும் நம்ம முதலமைச்சர் வந்தவுடனே எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொன்னார். ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட 150 விடுதிகள் உடனடியாக மூடப்பட்டது. சிலவங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் எல்லா வசதிகளையும் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு காலம் அவகாசம் கேட்டாங்க. அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க இன்னும் சரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் நடத்துகிறாங்கன்னா நிச்சயமாக இப்பொழுது என்ன சொல்லியிருக்கோன்னா, ஆய்வு பண்ண உடனே மூடுறதுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய துறை அலுவலருக்கு நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம். நீங்கள் இன்றைக்கி இந்த செய்தி திட்டுறாங்கன்ற செய்தி இன்றைக்கி சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக நான் அவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்றதை அறிந்து அங்கே உள்ள அன்னை சத்யா ஹோமில் உள்ள பிள்ளைங்களுக்கு நாங்கள் உறுதியாக கவுன்சிலிங் கொடுப்போம். அவங்க என்ன பிரச்சனைன்றதை அறிஞ்சு நடவடிக்கை எடுக்கிறோம். அதிமுக தாலி திட்டத்தை நம்ம நடைபெற்று பெண்கள் அதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது கல்யாணன்றது ஒரு காலத்தில் நம்முடைய கலைஞர் இருக்கும்போது கல்யாணத்துக்கு ரூபாய் தர நீ 10ஆம் வகுப்பு படிக்க வைன்ற மாதிரி பிள்ளைங்களை 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சார். அப்புறம் 12ஆம் வகுப்பு படிக்க வச்சோம். அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்தது காரணம் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணுன்றதுக்காக தான். இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இன்னும் உயர்கல்வி படிங்க, கல்லூரி படிங்க, நான் மாதம் 1000 ரூபா உங்கள் கணக்கில் வர வச்சுறேன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த திட்டம் நிறைவேற முடியாமல் இருக்குது. அதுதான் காரணங்க.